நம்ம நேற்று அழகர் கோயில் போனோம்ல, அந்த கோயில் போன புல் வெடியவத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேராக மிஷின் ஆஸ்பத்திரியில் போய் நின்று பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பஸ்ஸு வர்ற மாதிரியே இல்லை. சரி விடுங்க, நம்ம இந்த மினி பஸ்ஸில் ஏறுவோமுங்க அப்படின்ட்டே நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. சரி ஏதாவது ஒரு பஸ்ஸில் ஏறுவோம், ஏன்னா நின்றுக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது ரொம்ப நேரமாக அப்படின்ட்டாரு. சரின்ட்டு ஒரு இது வாங்கணுமுங்க, வண்டி வாசி வாங்கணும் தான் நினைக்கிறேன். எங்கே ஒன்றுமே வாய் கட்டுறது கை கட்டுதில், கை கட்டுது வாய் கட்டுதில், உழைக்க செய்முறை செய்ய பிள்ளைகளை படிக்க வைக்க இப்படியே ஓடுது காலங்கட்டம். காசு வேணால் இருந்தாவளோ, நிறையா கைவசம் இருந்தாவளோ நம்ம வாட்டுக்கு ஒரு வண்டியை வாங்கிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு சரண்டு போகலாம். என்னத்தையோ வாங்க யூடியூப்பில் ஊரம் காட்டுறாங்க, அது ஊரம் என்னன்னு தெரில. சும்மா ஒரு பாவலாவை காட்டுறாங்களா இல்லை எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரில. எப்படியோ ஒரு வழியாக பஸ்ஸு வந்துச்சு, மினி பஸ்ஸு வருதுன்னு ஏற போனால் அதுக்கு பின்னாடியே பஸ்ஸு வந்துடுச்சு. சரி எல்லாருமே ஏறுங்க, பெரியார் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம்னு பஸ்ஸில் அதிரப்படியே இடத்த பிடிச்சி எப்படியோ உட்காந்து பஸ்ஸில் இருந்து பயணம் பண்ணிக்கிட்டே போனோமுங்க. பெரியார்லேருந்து அங்கிட்டு அழகர் கோயிலுக்கு போக ஒரு எப்படி 1 மணி நேரம் ஆகுதுங்க. பஸ்ஸை உருட்டுன்னு உருட்டுறாப்புல வேகமாலாம் போகுதுல. டவுனை விட்டு தாண்டி போகவே அரை மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் பைபாஸில் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் ஆகுது பெரியார்லேருந்து. சீமாப்பா அந்த நின்றுக்கிட்டு வருங்க, உட்காருங்க, சீட்டை பிடிச்சி உட்கார சொன்னால் உட்கார மாட்டாராம். அது அந்த சீட்டில் பொம்பளையை உட்காந்துக்கிறவான். நான் உன் கூட சேர்ந்து நான் உட்கார முடியாது, யாராவது நிற்கிற பொம்பளையை உட்காரட்டோம்னு நின்றுக்கிட்டே வாராரு மனுஷன். சரி இவரை உட்காருன்னு சொல்லி நம்ம ஓவத்திரியம் பண்ண முடியாது. எப்படியாவது வந்துட்டு போகிறாருன்ட்டு நேராக பெரியார் பஸ் நிலையத்தில் இறங்கிட்டான். இறங்கி வேகத்தில் போனார். அவர் பின்னாடியே ஆட்டுக்குட்டி மாதிரி போய்கிட்டே இருந்தேன் நானும். எனக்கெல்லாம் ஒரு இதுவும் தெரியாது, வாய் மட்டும்தான் பேசுவேன். எனக்கு குடும்பம் நடத்துறது நல்லது கெட்டது தெரிஞ்ச அளவுக்கு வெளி உலகத்தை பற்றி நல்லது கெட்டது அவ்வளவா தெரியாது. எந்த பஸ்ஸு எங்கே போகுது, எந்த பஸ்ஸு எந்த இடத்துல போய் ஏறணும், எப்படி வரணும், எந்த விவரமும் தெரியாது. 20 வருஷம் ஆச்சு மதுரை ஆனாலும் இன்னும் மதுரைக்குள்ளே ஒரு சில இடங்கள் மட்டும்தான் தெரியும், பல இடங்கள் எனக்கு தெரியாது. அப்படித்தான் எங்கே போனாலும் சீமாப்பா கையை பிடிச்சிக்கிட்டே போகிறதே வேலையாக போச்சு. என்ன செய்ய சொல்கிறியே, அப்படியே வளர்ந்து இப்படியே இது பண்ணியாச்சு. தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே வந்ததே கிடையாது. என்னத்தையோ குடும்பம் நடத்தினோமா, குடும்பத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு மூளையை கொடுத்துச்ச கடவுள். அந்த குடும்பத்தை நடத்தி கடங்கப்பு இல்லாமல் சண்டை சத்தம் இல்லாமல் புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக இருக்குமா, அது போதும்டா கடவுளே. அதுதான் வாழ்க்கையில் பெருசுன்னு நினச்சி வெளி உலகத்தை மறந்து வாழ்ந்தவன் நான் தான். மும்பிட்டு வாய் பேசுகிறேன், ஒன்றும் தெரியாது பார்த்துக்கோங்க. அப்படியே சீட்டை 2 சீட்டு கிடந்துச்சு, அந்த 2 சீட்லேயும் ஏறி உக்காந்துட்டான். அதுக்கப்புறம் பேசாண்டு உக்காந்துக்கிட்டு இருக்காம இன்னொரு பஸ் நிற்கிது, அந்த பஸ்ஸை போய் பார்க்க போகிறேன்னு குடுன்னு எதிர்த்து ஓடுறாரு. அப்படி ஓடுனா அந்த பஸ்ஸு வேறு பக்கம் போகிறதான். அதுக்கப்புறம் என்ன பஸ்ஸு சீட்டில் மற்றவங்க உட்காந்துருக்க மாட்டாங்க, மரியாதையாக போய் உட்காருங்க ஆமாம் சொல்லிட்டேன். எத்தனை மணி நேரம் சென்றாலும் சரி இந்த பஸ்லேயே போவோம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் சீட்டு மாற்றி போயிட்டு அப்புறம் இங்கேருந்து 1 மணி நேரம் நின்றுக்கிட்டு போனோம்லங்க. எப்படியா ஒரு வழியாக போய் அழகர் கோயில் போய் இறங்கிட்டோம். இறங்குனா வெயிலான வெயில், உச்சி வெயில், மண்டையை பொழக்குது. ஆத்தா எதுக்குத்தே அப்படி வெயில் அடிக்குன்னு தெரில. ஜனம் பூரா மரத்தடியில் ஒரு தார்பாயை விரித்து உட்காந்துருந்துச்சு. சரி வாங்க நம்ம ஆளுங்க ஊரை எங்கன இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே மூஞ்சியில் பார்த்துக்கிட்டே வாங்க, யார் மூஞ்சி தெரிகிற மூஞ்சி மாதிரி இருக்கோ அதே நம்ம குறுப்புண்டு ஒரு வழியாக போனோம். இங்கே பற்றிலாம் தம்பி பார்த்தவொடனே எக்கான்னு ஓடி வந்தவர் கேமராவை பார்த்தவொடனே எக்கான்னு மறுபடியும் கையை கட்டிட்டு ஓடிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஓடி கை கொடுத்தாப்புல, எங்கள் ஊரே உங்களுக்கு பேணுக்கா அப்படின்ட்டு. சரியப்பா விசிறியலா வாப்பா அப்படின்ட்டு வீடியோ எடுத்தா வெக்கப்படுது இளவட்ட பையன். சரி விடுங்க, அந்த பையன் இளவட்ட பையன் எல்லோரும் ஓயாமல் எடுக்கக்கூடாது, வெக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டேன். போய் சொந்த பந்தம் மூலமாக சாப்பிட்டு ஒரு வந்தி சாப்பிட்டு மறு எந்திரிச்சிட்டாங்க. பந்தியில் மட்டும் கறிதிங்க போயிட்டு வீட்டில் கறி எடுத்து திங்கவும் தானே அப்படின்னு யார் கேட்டது? அப்படிலாம் சொல்லாதியத்தே, என்ன பேச தெரிஞ்சு பேசுறீங்களான்னு தெரியலை. கிடா வெட்டினா அது ஒரு கிடா வெட்டின கறியில் கூடுதலாக போட்டு அள்ளி வச்சு பந்தியில் சாப்பிட்றது அது வேறு. நம்ம வீட்டில் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாப்புல எடுப்போம். அதை நம்ம புரிஞ்சு சாப்பிட்றோம், நம்ம பிள்ளை சாப்பிடட்டோம்னு நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி அதுகளை சாப்பிடட்டோம்னு நினைப்போம். பந்திண்டா அது ஒரு சமையல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பந்தி சமையல் நம்ம வீட்டில் சமைக்கிறத விட நல்லா காரசாரமாக பெரும்பான சோறுண்டா அது ஒரு மாதிரி தான். அப்போ கறி அள்ளி வச்சு திங்கலாம்ன்ற ஒரு சந்தோஷத்தில் போனேன். அங்கே போனால் கறியும் ஒரு பொட்டு வாயில் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கவிச்சி அடிக்கும் ஓடியாந்துட்டோம். அதுக்கப்புறம் நேராக அழகர் கோயிலில் போய் சாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்ட்டு வந்தால் வெயிலான வெயில் சீமாப்பா அசந்து உக்காந்துட்டார். இதில் இனியாவை தூக்கிக்கிட்டே வந்தது வேறு. இவ வேறு மேக்கப் போட்டு என் மேக்கப் கலையுது என்று கிடக்கா இந்த குணா வேறு. அதுக்கப்புறம் என்ன, என் பிள்ளைய 2 எல்லாத்தையும் போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்துட்டேன். இவன் இனியாவை தூக்கிக்கிட்டே வந்துருந்துருக்கான். பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்தால் 2 மணிக்கு விசேஷம் முடிஞ்சு வரும், 3-4 மணிக்கு போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துக்கூடாதா? இதுக்காக பிள்ளையை லீவ் போட்டு கூட்டி வந்திருக்கான். அவளையும் தூக்கிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்குது. அதுவும் போக செருப்பு இல்லாமல் போனால் அப்பா அக்கினி குண்டத்தில் கால் வைக்கிறது மாதிரியே இருக்குது. நிறைய ரீல்ஸ் போட்டு பார்த்துருக்கேன். அப்படி பேர் அக்கினி குண்டத்தில் சோறு ஆக்குறது, அக்கினி குண்டத்தில் நடந்து போகிறது மாதிரிலாம் ரீல்ஸ் போடுவேன். நான் சிரிச்சிட்டு கிடப்பேன். இன்றைக்கி தானே தெரியுது இந்த வெள்ளையாக போது வருங்க. இதில் நடந்தால் மட்டும் கொஞ்சம் வெயில்
கொஞ்சம் காலுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. இருந்தாலும் ஆத்தாடி பொக்களை வந்துருச்சு. இந்த வெள்ளையாக இருக்கிறதுல நடந்தால் பரவாயில்லாமல் இருக்குது. அங்கிட்ட ஒரு மேட்டு மாதிரி விட்ருக்காங்க, அதில் நடந்தால் சுடாமல் இருக்குது. மற்றபடி நடக்கவே முடியலை. அப்புறம் பொரி கடலை இதெல்லாம் வாங்கி அப்படி தின்னுக்கிட்டு அப்படியே சொக்குன்னு நட ஓட்டு போனோம் கோயிலுக்கு. மேலே மலையில் ராக்காய் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகணுன்னு பார்த்தா இந்த இது குரங்கு நம்மளை பிடிச்சி பையை பிடிச்சி இழுக்குது, இனியா விட்டு ஜூஸை பிடிச்சி இழுக்குது. இனியா ஒரே கற்று ஜூஸை பருங்கிட்டு போயிடுச்சேன்னு ஒரே கற்று. அந்த குரங்கு பண்ணுற அநியாயம் அநியாயமாக இருக்குது. பாதியிலே போய்ட்டு திரும்பி வந்துட்டான் வேணாமுங்கண்டு. ஏண்டு எழுங்க, அந்த குரங்கு பிடிங்கிட்டு போயிருந்தான் அம்புட்டும். இனியா பேக்க வர பிடிங்கிட்டு போயிருச்சா. ஐயோ அதுகிட்ட கெஞ்சி கிளறி கொடுத்தாண்டு வாங்கி ஐயோ ஏன் கேட்குறீங்க பெரிய ஐயோ அடியே ஃபோனெல்லாம் எடுக்காத, ஃபோனை எடுத்தீங்கன்னா கேமரா எடுத்தீங்கன்னா என்னமோ பண்ணுறாங்கன்னு உன் ஃபோனையும் பிடிக்கிட்டு ஓட போதுண்டாரு. அதோட ஃபோனை தூக்கி பேக்குக்குள்ளே போட்டவதை எடுக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் கோயிலுக்கு மேலே ஏறி போகையில் உள்ளுக்குள்ளே இருக்கிற கோயில் எடுக்கையில் ஒன்றும் பயமாக இல்லை. மேலே போனால் பூரா காட்டு குரங்கு அதிகமாக தெரியுதுங்க. அதில் வேற காதல் ஜோடியை வேற ரொம்ப தெரியுறாங்க. கீழேலாம் நல்ல மனுஷன் மக்கள் சாமி கும்பிட வந்தவங்க இருக்காங்க. நல்ல நிழலுக்கு அப்படிச்சானமும் உட்காந்து கிடந்துச்சு அரச மரத்தடியில். மேலே உணமுண்டா பூரா காதல் ஜோடியாக தெரியுது, ரெண்டு அது வேற ரெட்டையாக. இது என்ன போ வாங்க அப்படின்னு பாதியிலே ராக்காய் கோயிலை பார்க்காமே இறங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம இந்த இது கருப்பண சாமியை கும்பிடணும்ட்டாரு. சரி வாங்க கருப்பண சாமியை கும்பிடுவோம். ஆமாம், முன்ன கீழே இருக்கிற சாமியில் பூரம் கும்பிடுவோம் வாங்கன்ட்டு கீழே இருக்கிற சாமியில் பூரம் கும்பிட்றதுக்கு போயிட்டோம்த்தே. அங்கே போய் அங்கே என்ன உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சு சொல்லுங்கத்தே. அது ஒரு கதவு தான், நம்மளை கதவுல அருவாவை சாத்தி வச்சு அப்படி சாமி கும்பிட்றாங்க. நான் அதை இத்தனை நாளாக கவனிச்சதில்லை. என் தங்கச்சி தான் எப்போ இது எங்கள் மச்சான் இது கதவுல இந்த கதவை திறக்க மாட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. அது சந்தன கதவை அதை திறக்க மாட்டாங்க, அப்படித்தான் சாமி கும்பிட்றதுண்டாரு. அதோட ஏதாச்சும் வரலாறு இருந்தால் சொல்லுங்கத்தே. எனக்கெல்லாம் வரலாறு ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. என்னத்தையோ குடும்பத்தை மட்டும் என்னத்தையோ ஒழுக்கமாக நடத்திவிடணும், புருஷன் பொண்டாட்டின்னு இருக்கணும், பிள்ளை குட்டின்னு வாழணும். இதை மட்டும் எப்படியோ கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு என்னை பெத்த அப்பு. அவரை பார்த்து கற்றுக்கிட்டேன். அவருக்கு பயமுறுத்தலை பார்த்து இல்லைன்னா அதுவும் போச்சு. அப்படி உலகத்தில் ஒன்றும் தெரியல, வரலாறுலாம் என்னன்னு தெரியலை. அப்படியே சந்தனமாக பூசி இருக்குது அந்த இதில். இதே என் தங்கச்சி கல்யாண நாளுக்கு சேலை எடுத்தது ஓயாமல் கொலுசில் சிக்கிக்கிட்டே இருக்குது பிள்ளைக்கு. அதையும் குனிஞ்சு எடுத்துக்கிட்டே கிடந்துச்சு என் தங்கச்சி. அதோட பாருங்கள் மாடல் எப்படி மாடல் சட்டை வச்சு தைச்சிருக்க பற்றிலாம் சூப்பராக தப்பா. எனக்கு அப்படிலாம் தைக்க தெரியாது, ஒரே வண்டை கலத்துதேன். இந்த பற்றிலாம் இது இப்படி இருக்குது சந்தன கதவான். இந்த கதவை எந்த காலத்துலேயுமே திறந்தது இல்லையா, அப்படியே சாமி கும்பிட்றது என் கருப்பண சாமி. அதோட சாமியை கும்பிட்டுவிட்டு நேராக கிளம்பியாச்சு. கோயிலுக்குள்ளே எடுத்ததெல்லாம் எடுக்கலை, குரங்குக்கு பயந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரு குரங்கு வரும்படி கூறு கட்டவில்லை உள்ளே போன வைடி போனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா பொழப்பு தலைப்பு போச்சு அப்படின்னு அந்த குரங்குக்கு ஒரு பாட்டு வச்சேன் பாருங்கள், அதோடு எடுக்க விடலை மனுஷன். சரின்னு பேக்குக்குள்ளே போட்டுக்கிட்டேன். பேக்கையை தூக்கிட்டு ஓடிடுச்சு, இனியா பேக்க நல்ல விலைக்கு எங்கள் வேக்க தூக்கலை. அதுக்கப்புறம் என்ன மானஸ் அந்த இது என்னமோ உள்ள கேட்டால் அதுக்கு பேர் என்னப்பா குக்குற வேண்டியதில்ல, அதுக்கு டொங்கோவா லேபுபு பொம்மை வாங்கி தாங்கம்மான்னு பூஜா கேட்டுட்டு கிடந்தா. அந்த பொம்மையை பார்க்குறதுக்காக போனால் அந்த பொம்மை இங்கே இல்லையா, கொரியன் நாட்டில் தான் இருக்குமா, இந்த நாட்டில் இருக்காதான். லேபுபு பொம்மை வேணுமா, அப்படியே பார்த்தோம் அந்த லேபுபு பொம்மையே இல்லை. சரி இனி அவளுக்கு ஒரு சின்ன பொம்மையை வாங்கி கொடுத்துக்கிட்டு அதோட வா சொல்லக்கூடாதுங்க, மானசாவுக்கு தெரிஞ்சு சண்டைக்கு வருவா. இனியாவுக்கு வாங்கி கொடுத்தே எனக்கு எங்கன்ட்டு வேகமாக வேறு சொல்லக்கூடாது. அதோட வாங்கி கொடுத்துட்டு வாண்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். தங்கச்சி மக நம்ம கோயில் குட்டி பையில் ஏதாச்சும் ஒரு பொருளை குட்டிகளுக்கு பொம்மை குட்டி வாங்கி கொடுத்தா தானே அதுக்கு சந்தோஷம். அதில் வேறு கலரை பறிச்சிருச்சுன்னு ஒரே அழுதுட்டு கிடக்கு. அது வேறு மறுபடியும் வரையில் கலரை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தொப்பி வேணும்னுச்சு. சரி தொப்பியை பார்த்துக்கிட்டு இருந்தா அதை எடுத்து தலையில் வைக்கக்கூடாதான், கேமரா எடுக்கக்கூடாதுன்னுச்சு இந்த தொப்பிக்காராள். போயாயோ உன் தொப்பி வேணா ஒன்று வேணாம் வாங்கண்ணா வேறு கடையில் வாங்கிக்கிறோம்னு கூட்டிகிட்டு போயிட்டேங்கிட்டு. தொப்பியை பார்க்கக்கூடாதான், கேமரா எடுக்கக்கூடாதான், தலையில் கூட வச்சு பார்க்கக்கூடாதான். பிள்ளைக்கு தலையில் வச்சு பார்க்காம அழகு பார்த்து தானே அழகாக இருந்துச்சுன்னா வாங்க முடியும். அதை பார்க்கவே கூடாதுன்னு அப்புறம் எப்படி விற்பனை பண்ணுறது, வியாபாரம் வாங்குறது, வா அப்படின்னு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட வச்சு பாப்பா சும்மா இருக்க மாட்டியாடி வாயை வச்சுக்கிட்டு வேணாம்ட்டா பேசாடுவா, அதுக்காக நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லாத அப்படின்றாரு. அதுக்காகத்தான் எடுக்கலை, இல்லைன்னு எடுக்கத்தான் செய்யணும். பாப்பாவுக்கு ஒரு தொப்பி வாங்கித்தான் வைக்கணும் அடிக்கிற வெயிலுக்கு. ஆனால் தொப்பியவே எடுக்காதீங்க, தொப்பி எடுத்து தலையில் வச்சு பார்க்காதீங்கண்டா எப்படி. அதனால் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கிட்டே நடந்துக்கிட்டே இருந்தோம். அங்கே ஒரு அக்கா என்னை பார்த்தவங்க தெரிஞ்சவங்க ஓடிய வந்து ஏற்ற உடனே நம்ம இதில் பார்த்துருக்கனே அப்படின்னு வந்து பேசினாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தங்கச்சிட்ட கொடுத்துட்டேன் கேமராவை, நீ என்கிட்ட எடுத்துக்கிட்டே வாடிண்டு. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அவங்க என்னையை எடுக்காது தின்ட்டாங்க. சரி எடுக்க வேணாமுண்டா, யாரையும் காட்ட வேணாமுண்டா, நம்ம காட்டக்கூடாது, என்னத்தை யாரையும் வற்புறுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன அப்படியே அடிக்கிற வயலில் அப்படியே கறி அந்த
கறிச்சோறு திங்கலை, வெறும் ரசம் ஊற்றி சாப்பிட்டேன். அந்த ரசச்சோறை தின்றதுக்கு அதுக்கு நான் வரைச்சி கொண்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டோம். இங்கே வந்து ஒருத்தன் நல்லா சிலுசிலுண்டு காத்தாடி ஓடுது. பரவாயில்லையத்தான், வெளிநாட்டுக்காரவங்க மாதிரி நம்ம பஸ் ஸ்டாப்லேயும் பற்றியெல்லாம் எவ்வளோ பெரிய காத்தாடி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கே சீமா, அப்போ இங்கே வா பைத்தியமே, அங்கே போய் உட்காந்தேனே, காத்தாடிக்கு கீழே போய் உட்காந்தேனே எப்படி காற்று வரும்ண்டாரு. அது உண்மைதான் அப்படின்ட்டு சீமா அப்போ பக்கத்தில் உட்காந்தா சிலு 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 சிலுன்னு அப்படி ஒரு காற்று, 2 பக்கம் 2 காத்தாடி. நல்லா பரவாயில்லையே. திருப்பரங்குன்றத்துல நல்ல ஒரு இது வச்சுருக்கா. திருப்பரங்குன்றம் அழகர் கோயிலில் நல்ல ஒரு பஸ் ஸ்டாப்பில் நல்லா 2 பக்கம் காத்தாடி வச்சுருக்காங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, சின்ன சிறுசுக பிள்ளை குட்டி மாசமாக இருக்கிறது, மசக்கையாக இருக்கிறது, அம்பிட்டு சந்தோஷமாக அதில் குழுகுழுமாக உட்காந்து வந்தோம். அதுக்கப்புறம் என்ன, நேராக வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஏறி திரும்ப அதே சீட்டு அதே இடம் கிடச்சிச்சு. நேராக பெரியாரில் இறங்கி மறுபடியும் வீட்டை பார்த்து வந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு. இதே நேற்று நடந்த கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அழகர் கோயிலுக்கு சாமி கும்பிட்றவங்களாம் இருந்தேன்டா சாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக லைக் போடுங்க. இதே நடந்த கதை, வேறு ஒன்றுமே கிடையாது. நேற்று போய் ரசஞ்சோறு தான் சாப்பிட்டேன், கறிச்சோறு சாப்பிடலை. ரொம்ப கவலையாக போச்சு. எங்கள் அம்மா சொல்லுது, காலையிலேயே சட்டி எடுத்து கட்டினேன்டா, நாங்கள் கறி எடுக்க போகிறோம்னு. அதே உனக்கு ஒன்றும் நல்லா இல்லை போ அப்படின்னுச்சு எங்கள் அம்மா. அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நானும் சொல்லிக்கிட்டு பசை விட்டு இறங்கி அதோட வந்துட்டோம்த்தே. இதே நேற்று நடந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கைப்பு பட்டன் அமைக்கி விட்டுருங்க தே, மறந்துடாமே.